ராமரவிக்குமார அவன் பொண்டாட்டியே மதிக்காது வீட்டில். அவன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அவனுக்கு ஆணாவுக்கு அடியெழுத்துனாவே என்னன்னு தெரியாது. வேலாயுதம்னு எழுதி சொன்னீங்கன்னா துணைக்கால் போட்டு எழுதுற பையன் அவன். அவன் பெட்டிஷனை ஃபில் பண்ணி கொடுத்தானான். எஸ்ஐஆர் பாம்பை பொண்ணுங்க ஃபில் பண்ண தெரியாது இந்த பரதேசிக்கு. அவன் தற்கொலை கை நாட்டுவன். அவர் உட்காந்து பெட்டிஷன் போட்டு அவர் பக்திமானா, கடவுள் நம்பிக்கையாளரா, இது கடவுளுடைய உரிமை. ஏன்னா கடவுளுக்கு தேவைனாக்கா அவரோட உரிமையை அவர் வாங்கிக்கிறாரா? நீ என்ன கடவுளை விட பெரிய சக்தி படைச்சவனா? அங்க போய் கார்த்திகை தீபம் ஏத்தணும்னா அங்க உள்ள ஒரு RSS முண்டகலப்ப பெட்டிஷன் போடுறாங்க. எதர்ச்சியா அந்த பெட்டிஷன் எதர்ச்சியா GR சுவாமிநாதனுடைய பெஞ்சுக்கு போகுது. இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிறது தான். ஏதோ திட்டமிட்டு இவர் ஒரு RSS ஆதரவாளர் உடனடியா போங்கன்றாரு. இப்ப மேட்ரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது, கவர்மெண்ட்டுக்கு வருது. திருப்பரங்குன்றத்துல எப்படி ராட் அடிச்சாங்களோ அதே மாதிரி பெருமாள் கோயில் போட்டிலையும் நம்மால ஸ்டாலின் அவர்கள், தம்பி வாங்க, ஏற்கனவே ரிவிட்டு நிறைய இருக்கு, 2 இடத்துல போய் சொருங்கன்னு சொல்லிவிட்டாரு அவரு. அந்த இடம் என்னன்னாக்கா உட்காரத்துக்கு போட்ட கல்லு தெரியுதா, படுக்கையில் இருக்கா, இந்த கல்ல இந்த கருப்பண்ணசாமி அதுக்கு கீழே கோயில் இருக்குன்றான் ஒரு சங்கிப்பைய. உடனடியா அதுக்கு மாலை போட்டு அங்க ஒரு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு ரொம்ப எரிச்சல் ஏறாப்ல. கல்லை பார்த்தாக்க தண்ணியில கண்டன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கல்லுல கண்டம் போல் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தாக்கா ஒரு குரூப் காண்டாய் மேல ஏறிடுறாங்க. அப்புறம் இந்த கரண்ட் கம்பத்தை பார்த்தாக்கா அந்த குரூப் மேல ஏறிடுது. இவர் கல்லை பார்த்தாக்கா ஏறிடுறாரு டக்குன்னு. ஏதோ ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டு பண்றதுதான் RSS வேலை, பிஜேபியினுடைய வேலை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க பெருமாள் கோயில் பட்டியல் எடுத்து பாருங்க, ஒரே ஜாதிக்குள்ள கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையை பார்த்திருக்காரு. வன்னியர்களுக்குள்ளேயே ஹிந்து வன்னியர், கிறிஸ்டின் வன்னியர். இந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவங்க வன்னியரா தான் நடந்துப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல என்ன வேலையை பார்த்திருக்காருன்னா GR சுவாமிநாதன் வன்னியர்களுக்குள்ளேயே வெட்டி கொண்டு குத்தி கொண்டு சாகக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த கல்லை தயவு செய்து படுக்க வச்சிருங்க, இல்லைனாக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு தீபம் ஏத்தணும்ட்டு உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம காப்பாற்றி ஆகணும். அதனால இப்படியாப்பட்ட GR சுவாமிநாதன் அவர்களை பதவி விலக வேண்டும் என்பதை தாண்டி இவரை தண்டிக்க வேண்டும். GRSS சுவாமிநாதனே பதவி விலகு. GR சுவாமிநாதனா? GR சுவாமிநாதனே பதவி விலகு. வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருப்பரங்குன்றத்தில் அது அளந்து போட்ட கல்லு தான் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிட்டாங்க. அதற்கான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள், அரசாங்கத்தினுடைய ஆதாரங்கள், அது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுடைய பார்வையை கொண்டு வந்திருக்கு. அது குறிப்பாக 1899 பிரிட்டிஷ் பீரியட்லேயே அதற்கான ஆவணங்கள், அது அளந்து போட்டதுக்கான கல்லு தான், அளந்து போட்ட கல்லு தான்டா முண்டக்கலப்பை அப்படின்னு பிரிட்டிஷ்காரன்னு 1899 அவன் வெளியிட்ட ஆவணம். இது கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்ப வலைதளங்கள்லையும் அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அந்த 1899 உள்ள டாக்குமெண்ட் உங்களுக்கு வலைதளத்திலுமே அது கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அதுல அளந்து போட்டதுக்கான இடம் அவங்களே அளந்து எழுதியிருக்காங்க. இந்த கல்லுலேருந்து இவ்வளவு தூரம் போனீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கல் இருக்கும், அதுல இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அங்க ஒரு அளவுக்கல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த டிஸ்டன்ஸோட இந்த பக்கம் எவ்வளவு அளவு, அந்த பக்கம் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத அளந்திருக்காங்க. அந்த நீங்க கூகுள் மேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த அளவையை நீங்களே செக் பண்ணிக்கலாம். அப்படி அளந்து தான் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா கரெக்டா அந்த அளவு இருக்கு. அந்த கல்லுகிட்ட போய் நிற்குது அவங்க சொன்ன இடத்துல இருந்து. அந்த மேப்ல நம்ம செக் பண்ணதும் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதுலயும் வைரல் ஆயிருக்கு. அதனால அது அளவுக்கல்லு தான் அப்படிங்கிறது நீங்க மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஆனா இதெல்லாம் GR சுவாமிநாதனுக்கோ RSS சார்ந்த நபர்களுக்கோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அது அளவைக்கல்லு தான் அப்படிங்கிறத எதிராளிகள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம அவங்க இதை பண்ணல. அளவைக்கல்லு தான், அதுலதான் விளக்கேத்தணும் அப்படின்னு தான் அந்த தீர்ப்புல அவர் சொல்ல வர காரணமாக நம்ம பார்க்க முடியுது. அளவைக்கல்லு தான், ஆனா அங்கதான் ஏத்தணும். அப்ப அதை வழக்கமாக அங்கதான் ஏத்துறாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்லி கொண்டு வராங்க. இப்ப எனக்கு வளமையாக அங்க ஏற்றுகிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. நாங்க பாரம்பரியமா பண்பாடாக வளமையாக நாங்கள் இந்துக்கள் அங்க தீபம் ஏத்துற இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப வளமையாக அப்படின்னா இப்ப வளமைக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். அது அளவைக்கல்லு அப்படிங்கிறதுல தெரியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வடமைக்குள்ளவே போயிடும். இப்ப முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது முருகாற்றுப்படையில வடமையை என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வழிபடணும், சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வச்சு வழிபடணும்னு முருகாற்றுப்படையில எழுதியிருக்கா? இல்ல. ஆட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் அறுத்து அதை சோத்துல விட்டு அதை பிணைஞ்சி அதை தான் முருகனுக்கு படைக்க வேண்டும் என்று முருகாற்றுப்படையில் எழுதியிருக்கு. நாம சொல்லல. இது பெரியாரோ அம்பேத்கரோ அல்லது மருதையன் தோழரோ உட்காந்துட்டு இது எழுதல. இது முருகாற்றுப்படையில எழுதியிருக்கு. முருகனை எவ்வாறு வழிபடுவது அப்படிங்கிற முறையில இது வருது. அப்ப வடமையாக பாருங்க, முருகாற்றுப்படையில இதை பற்றின குறிப்புகள் இருக்கு. அதனால எல்லா முருக கோயிலையும் வழக்கமாக வளமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையும் கோழியும் நம்ம எடுத்துட்டு போடுவோமா? இதற்கு GR சுவாமிநாதன் அலோவ் பண்ணுவாரா? சரி, வளமையாவே போவோம். பழனியில உள்ள முருகன் கோவில் வடமையா அங்க அர்ச்சகராக யார் இருந்தது?
பார்ப்பனர்கள் தான் அங்கு வழமையாக அர்ச்சகராக இருந்தார்களா? இல்ல. பண்டாரங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான் பழனி கோயிலில் வழமையாக அர்ச்சகராக இருந்தார்கள். அப்ப எந்த காலத்துல பண்டாரங்களை வெளியேற்றி விட்டு பார்ப்பனர்களை உள்ளே கொண்டு வராங்கனாக்கா ஒரு நாயக்கர் ஆட்சியில தான் அது நடக்குது. அந்த நாயக்கர் ஆட்சியில அவருடைய அமைச்சராக ஒரு பார்ப்பனர் இருக்காரு. அப்ப அந்த பழனி கோயிலுக்கு அவர் போறாரு. போகும்பொழுது பண்டாரங்கள் தான் அங்க அர்ச்சகராக, முழு நிர்வாகமும் அங்க பண்டாரங்கள் கையில் தான் இருக்கு. அப்ப பண்டாரங்கள் அர்ச்சனை செய்து துண்ணூரை கொண்டாந்து கொடுக்கும் பொழுது நான் பாப்பான், நீ ஒரு பண்டாரம், உன் கையில நான் துண்ணூறு வாங்குறதா, நீ அர்ச்சனை பண்ணி எனக்கு விபூதி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாயக்கர்கிட்ட சொல்லி அங்க பண்டாரங்களை எல்லோரையும் வெளியேற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்ப்பனர்களை உள்ளேற்றினாங்க. அப்ப வழமையாக அப்படிங்கிறத நம்ம கொண்டு போவோம். பாருங்க, வழமையாக முருகனை தொட்டு வழிபட்டு அர்ச்சனை செய்தது பண்டாரங்கள். இன்னைக்கு அர்ச்சகர்கள் உள்ள போனது எங்களுடைய வளமை கெட்டு போச்சு, இந்துக்களுடைய உரிமை பறிபோகுது. அப்ப பார்ப்பனர்களை வெளியேற்றிட்டு வளமையா இருந்த அந்த பண்டாரங்களை உள்ள விடுங்க அப்படின்னு போயிடலாமா? ஏன்னா வளமை தானே நீங்க சொல்றீங்க, வளமையா இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வளமையான ஒண்ணுதான். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பண்ணிடலாமா? பார்ப்பனர்கள் வீட்டில் புருஷன் செத்து போயிட்டாக்கா அந்த வீட்டில் உள்ள பொண்ணு 2ஆம் திருமணம் பண்ணக்கூடாது. மொட்டை அடிச்சு மொட்டை பாப்பாத்தின்னு ஊரில் உட்கார வச்சிருவாங்க. சின்ன பிள்ளையில ஊரில் குழந்தைங்க கிட்ட பாட்டே போடுவாங்க, மொட்டை பாப்பாத்தி கடைக்கு போனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே வரும். இப்போ மொட்டை பாப்பாத்திங்கிறது வளமையாக இருந்தது தானே, பண்ணிடலாமா? எனவே பார்ப்பனர்கள் வீட்டில் யாராவது கணவன்மார்கள் இறந்து போயிட்டாங்கனாக்கா அந்த மனைவிகள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ கூட நம்ம ஸ்ரீகாந்த் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார்ல, அவருடைய பையனுக்கு அந்த பெண்ணுக்கு 2ஆம் திருமணம், அந்த பையனுக்கு ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல, செகண்டா, அவருக்கு 2ஆம் திருமணம் தான். அவருக்கு 2ஆம் திருமணம் தான். இந்த சம்யுக்தா நடிகை அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு 2ஆம் திருமணம் தான். இது எப்படி அலோவ் பண்ணுதுன்னா 2ஆம் திருமணத்திற்கு மந்திரமே கிடையாதுன்னு சொல்லுது வேதம், மந்திரமே கிடையாது. அப்புறம் எப்படி 2ஆம் திருமணம் பண்றீங்க? அப்ப இல்லைங்க ஸ்ரீகாந்த் ஃபேமிலியை ஒட்டுமொத்தமா பார்ட்னர் சமூகம் கிடையாதுன்னு ஜாதி துஷ்பிரயோகம் பண்ணிடலாமா? ஜாதி விளக்கம் பண்ணிடலாமா? எப்படி இவங்க அந்த கணித இவர் நம்ம ராமானுஜரை எப்படி ஜாதியிலேருந்து வெளியேற்றினாங்களோ அதே மாதிரி ஸ்ரீகாந்த் இனிமே அவாள் கிடையாது, ஸ்ரீகாந்த் பையன் பார்ப்பனர் கிடையாது, சம்யுக்தா ஃபேமிலி பார்ப்பனர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்ப்பனர் சமூகத்திலேருந்து வெளியேற்றலாமா? பூணலை கழட்டி வச்சிருங்க, பார்ப்பனர் சமூகத்தை உங்களுக்கு இனிமேல் சம்பந்தம் கிடையாது, அவங்கள அவளை ஒத்தி வச்சிருங்க, அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அவளுக்கு யாரும் சக்கரை பொங்கல் தரக்கூடாது, அவளுக்கு யாரும் தயிர் சாதம் அனுப்பாதேள் சொல்லிடலாமா? சமீபத்தில் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக மாற்றியே தீருவோம்னு சொல்றாரு. இப்ப பக்தர்கள் கேட்கிறாங்க மேல போய் விளக்கேற்றணும்னாக்கா தாராளமாக விளக்கேற்றலாம். விளக்கேற்றுவதற்கான இடம், தீபம் ஏற்றுவதற்கான இடம் அப்படிங்கிறது இருக்கு. உச்சிப்பிள்ளையார் கோயில்ல அங்க மேல உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் வாசல்ல அது நடக்குது. இந்த வருஷமும் அங்கதான் விளக்கேற்றினாங்க, தீபம் ஏத்துனாங்க. அப்ப நீ உண்மையிலேயே உனக்கு கடவுள் நம்பிக்கையின்பால் தான் அதை கேட்கறனாக்கா ஏத்துறாங்களே, உச்சிப்பிள்ளையார் கோயில் வாசல்ல ஏத்துறாங்கல்ல, அங்க போய் கும்பிட்டு நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே. கடவுள் நம்பிக்கை உள்ள அதாங்க பண்ணுவாங்க. எங்க தீபம் ஏத்துறாங்களோ அவங்க கும்பிடுவாங்க, துண்ணூரையோ குங்குமத்தையோ வாங்கி பூசி பட்டையோ நாம போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. கலவரம் பண்ண துடிக்கிற நபர்கள் தான் நாங்க அங்க ஏத்த மாட்டோம், தர்காவுக்கு பக்கத்துல தான் ஏத்துவோம், நாங்க அங்க ஏத்த மாட்டோம், மசூதிக்கு பக்கத்துல தான் ஏத்துவோம், நாங்க அங்க ஏத்த மாட்டோம், நாங்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு பக்கத்துல தான் ஏத்துவோம் அப்படின்னு இந்த கலவரம் பண்ண துடிக்கிற நபர்கள் தான் நாங்க ஏத்துறதுக்கான கோரிக்கை வைப்பாங்க. சரி, அவன் கோரிக்கை வைக்கிறான், கலவரம் பண்ண வரான், வன்முறை பண்ண வரான். நீதிபதினு உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு தெரியணும்ல யாரு கொண்டு. எனக்கு எல்லா வழக்கையும் வாதம் பிரதிவாதத்தை மட்டுமே வச்சு தீர்ப்பு எழுத மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அதுல இன்டென்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, என்ன இன்டென்ஷனோட வர்றாரு. இல்லைங்க இது அரசியல் உள்நோக்கத்தோட நீங்க போட்டிருக்கீங்க, அதனால அவர் மீது தவறு இருந்தாலும் அரசியல் உள்நோக்கத்தோட தான் நீங்க போட்டிருக்கீங்க, அவரை தண்டிக்கணும், அவரை வழி செய்யணும், அவரை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க வரல, அதனால உங்களோட உள்நோக்கம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுல வழக்கு போட்டவனுடைய உள்நோக்கம் என்னன்னு பார்க்கணும்ல. ராம ரவிக்குமார அவன் பொண்டாட்டியே மதிக்காது வீட்டுல, பொண்டாட்டியே மதிக்காத ராம ரவிக்குமார வீட்டுல அவன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அவனுக்கு ஆணாவுக்கு அடியெழுத்துனாவே என்னன்னு தெரியாது, வேலாயுதம்னு எழுத சொன்னீங்கன்னா துணைக்கால் போட்டு எழுதுற பையன் அவன் பெட்டிஷனை ஃபில் பண்ணி கொடுத்தானான். எஸ்ஐஆர் பாம்பை பொண்ணுங்க ஃபில் பண்ண தெரியாது அந்த பரதேசிக்கு, அவன் தற்கொலை கை நாட்டுவன். அவர் உட்காந்து பெட்டிஷன் போட்டு அவர் பக்திமானா, கடவுள் நம்பிக்கையாளரா, இது கடவுளுடைய உரிமை. ஏன்னா கடவுளுக்கு தேவைனாக்கா அவரோட உரிமையை அவர் வாங்கிக்கிறாரா? நீ என்ன கடவுளை விட பெரிய சக்தி படைச்சவனா? உலகத்துல கடவுள் தானங்க சக்தி படைச்சவரு. படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், அப்படி கையை வச்சவனே புஷ்ன்னு அந்த புஷ்வானம் கையில இருந்து போகும், அங்கேருந்து வர அம்பையே சாட்சி எடுத்துரும். அது அவ்வளவு பெரிய சக்தி படைச்சவரு, உலகத்தை படைச்சவரு, நம்ம எல்லாம் படைச்சவரு, நமக்கு உணவு அளிக்கக்கூடியவரு.
யாருக்கு நல்லது செய்யணும் யாருக்கு தீமை செய்யணும்னு உட்காந்து கரண்டா அக்கௌண்ட் எழுதுறவர் அவர் தான். நீ என்ன அவரை விட நீ பெரிய வளர்த்திய நீ? ஒருவேளை அங்க ஏத்துறது தப்புனாக்கா கடவுளை அவர் பார்த்து பாடுறா. அப்ப கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல வரியா? பாருங்க இந்துக்களே, திருப்பரங்குன்ற மலையில உள்ள முருகனுக்கும் அங்க உள்ள சிவனுக்கும் அங்க உள்ள பிள்ளையாருக்கும் சக்தியே கிடையாதுன்னு ராம ரவிக்குமாரும் ஜிஆர் சாமிநாதனும் சொல்றாங்க. நாம சொல்லல. ஒருவேளை தப்பா இருந்தாக்கா கடவுள் தண்டிக்க போறாரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதுல இப்ப இதுல ஏதோ திருப்பரங்குன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு, வந்துச்சு நம்ம அரசாங்கம் வந்து முன்னாடி நின்று தடுத்துருச்சு. நீ நீதிமன்றத்துக்கே போனாலும், நீ தீர்ப்பையே வாங்கினாலும், நீதிபதியே அந்த பக்கம் நின்னாலும், நீ வந்து சிஐஎஸ்எஃப் வீரர்களே கூட்டு வந்தாலும், தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முதலமைச்சர் நான் நின்று இந்த மணற்கால்வரத்தை தடுப்பேன் என்று சொல்லி தடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நம்ம இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இப்ப அது மட்டும் இல்ல, ஏதோ திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு கரிகாலன் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரலனாக்கா, கரிகாலன் திண்டுக்கல்ல இருக்காப்ல. திண்டுக்கல்ல உள்ள பெருமாள் கோவில்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன பண்றானாக்கா இதே பிரச்சனை அங்கேயும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள 175 இடங்கள்ல அவங்க குறி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல என்னன்னாக்கா பெரிய இஷ்யூவாக மாறி மீடியா போக்கஸ் அங்க போனதுனால நம்ம திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் அது நடந்துகிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, பெருமாள் கோவில்பட்டியில என்ன நடந்துச்சுனாக்கா இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அந்த பெருமாள் கோவில்பட்டியில 3 சமூகம் பெரிய சமூகமா இருக்காங்க. மன்னிக்கணும், 2 சமூகம், வன்னியர் அப்புறம் குடும்ப கவுண்டர்னு இதை சொல்றாங்க. அவங்க தலித்துகள் கொஞ்சம் இருக்காங்க. அந்த வன்னியர்ல வந்து 2 வன்னியர், கிறிஸ்தவ வன்னியர் இருக்காங்க, ஹிந்து வன்னியர் இருக்காங்க. ஹிந்து வன்னியர் ஒரு 200 குடும்பம் இருக்கு, கிறிஸ்தவ வன்னியர் ஒரு 400 குடும்பம் இருக்கு. அங்க தேவாலயம் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயில வந்து அந்த இவங்க கவுண்டர் கும்பிடுறாங்க, காளியம்மன் கோயில வந்து இந்து வன்னியர்கள் கும்பிடுறாங்க, தேவாலயத்தை கிறிஸ்தவ வன்னியர் கும்பிடுறாங்க. இது வழக்கமாக அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்குள்ள அந்த ஊருக்குள்ள உள்ள இந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சங்கி பையன், அந்த சங்கி பையன் என்ன பண்றான், இதே மாதிரி எதர்ச்சையாக ஒரு பெட்டிஷனை போடுறான். என்னன்னாக்கா அந்த கோவில் கட்டினாங்க இல்லையா, 1990 தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் கட்டும் போது எக்ஸ்ட்ரா கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கல் இருக்கும்ல, யூஸ் பண்ணாத கல், அந்த பட்டைக்கல் படிகள்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மிஞ்சு போன கல்லை தூக்கி பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஒரு 5-6 கல் மிஞ்சு போனதுனால சேர்த்து போட்டு அங்கே உட்காடுறதுக்கு, காலையில மாலையில உட்காந்து தாயம் ஆடுறதுக்கு, அப்புறம் ஆடுபுலி ஆட்டம் ஆடுறதுக்கு, அந்த கல்லிலேயே ஆடுபுலி ஆட்டம் ஆடுறதுக்கான கோடெல்லாம் அவங்களையே அந்த இதில் கிழிச்சு வச்சிருக்காங்க. ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, அப்புறம் சும்மா உட்காந்து கதை பேசுறதுக்கு, வேலைக்கு ஆட்கள் தேவைனாக்கா அங்கே உட்காந்துருக்கவங்க உட்காந்து கூட்டு போறதுக்கு, அப்படியாக அந்த 4 கல்லையும் போட்டு உட்காரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பஞ்சாயத்துகள் அங்கே நடக்கிறது. இப்போ என்ன பண்றான் அவன், திடீர்னு போயிட்டு 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களா, 2ஆம் தேதி போயிட்டு எதர்ச்சியா ஒரு பெட்டிஷன் போடுறான். முண்டு கருப்பண்ணசாமி, அது எது பட்டைகள் உட்காரத்துக்கு போடுவோம்ல கல், ஊர்ல எல்லாம் சொமகல்ல போடுவாங்கல்ல, அந்த சொமகல்ல படுத்த வாக்குல இருக்கு. அதுக்கு பேர் வந்து முண்டு முண்டு கருப்பண்ணசாமி. அதுக்கு கீழே கோவில் இருக்கு, தோண்டணும். அதனால எங்களுக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. எப்பா கார்த்திகை தீபம் எங்க ஏத்துவாங்க, அந்த கதை என்னன்னு தோழர் சொன்னார். இல்லை அது பெருமாளும் இவரும் போயிட்டு பிரம்மனும் போயிட்டு யாரு நாங்க பெரிய ஆளுன்னு கேட்கும்போது சிவன் சொல்றாப்புல, என்னுடைய காலையையும் என்னுடைய தலையையும் யாரு பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்றாப்புல. போகும்போது 2 பேரையும் பார்க்க முடியல, ஒரு பூ வந்து பொய் சாட்சி சொல்லுது, அதனால ஒரு தீபமா திருவண்ணாமலை போய் செட்டில் ஆயிட்டு. அப்படி இதுதான் அதுல உள்ள கதை, சரிங்களா? அப்படின்னாக்கா சிவனுக்காக ஏற்றப்படுவதான கார்த்திகை தீபம். முண்டகருப்பண்ணசாமிக்கும் சிவனுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? முண்டகருப்பண்ணசாமின்னு ஒருவேளை இருந்திருந்தால் அது நாட்டார் சைவம், நாட்டார் சாமி, நாட்டார் தெய்வம்னு சொல்லுவாங்க. குலதெய்வம், சிறு தெய்வம், நாட்டார் தெய்வம்னு சொல்லுவாங்க. நாட்டார் தெய்வத்துக்கும் முதல்ல தீபத்துக்குமே சம்பந்தம் கிடையாது. அங்க ஆடு வேணா வெட்டலாம், கோழி வேணா வெட்டலாம். அங்க போய் கார்த்திகை தீபம் ஏத்தணும்னா அங்க உள்ள ஒரு RSS முண்டகலப்ப பெட்டிஷன் போடுறாங்க. எங்க மதுரை பெஞ்சில் போடுறான். எதர்ச்சியா அந்த பெட்டிஷன் வந்து எதர்ச்சியா ஜிஆர் சுவாமிநாதனுடைய பெஞ்சுக்கு போகுது. இது எல்லாம் எதர்ச்சியா நடக்கிறது தான். ஏதோ திட்டமிட்டு இவர் ஒரு RSS ஆதரவாளர், அதற்காக RSS பேக்ரவுண்டு உள்ள அந்த பெருமாள் கோவில்பட்டியில உள்ள அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த RSS நபர் கரெக்டா ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சுக்கே கொண்டு போய் போட்டு, பெட்டிஷனுக்கு முன்னாடியே இவர் தீர்ப்பு எழுதி வச்சுட்டு பெட்டிஷனுக்காக வெயிட் பண்ணி பெட்டிஷன் வாங்கிட்டு அப்படியே தீர்ப்பு எடுத்துட்டு சீக்கிரம் போங்கன்னு சொன்னதாக யாரும் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சாக அது உள்நோக்கம் கற்பிப்பது. அப்படி கிடையாது, அப்படி நடக்கல. எதர்ச்சியா கொடுக்குறாரு, எதர்ச்சியா ஒரு பெஞ்சுக்கு போது, எதர்ச்சியா பார்த்துட்டு என்னங்க இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படுது, விளக்கு ஏற்ற வேண்டாமாங்க, பாருங்க முண்டகருப்பண்ணசாமி அங்க கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த எழுதி வச்ச இது எழுதி தீர்ப்பை கையில கொடுக்குறாரு. உடனடியே நைட்டு உடனே கிளம்புங்க, இந்துக்களுடைய உரிமை முண்டகருப்பண்ணசாமியை நம்ம காப்பாற்றணும், உடனடியா போங்கன்றாரு. இப்போ மேட்ரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது, கவர்மெண்ட்டுக்கு வருது.
திருப்பரங்குன்றத்துல எப்படி ராட் அடிச்சாங்களோ அதே மாதிரி பெருமாள் கோயில் பட்டிலையும் நம்மால் ஸ்டாலின் அவர்கள் தம்பி வாங்க ஏற்கனவே ரிவிட்டு நிறைய இருக்கு 2 இடத்துல போய் சொருங்கன்னு சொல்லிவிட்டாரு அவரு. அங்க போலீஸ் அனுப்பி கலெக்டர் அனுப்பி 144 அந்த இடம் என்னன்னாக்கா இந்த அவ்வளவுதாங்க இருக்குது. அது கல்லு உள்ள இடம் மட்டும்தான். இப்ப என்ன பண்ணாங்க, அந்த கல்லு உள்ள இடத்தை மட்டும் பேரிகார்ட்ஸ் போட்டு அதை கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் ஏப்பா நீங்களும் வரக்கூடாது இனிமே அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த இடம் போட்டாங்க. இந்த பாருங்க இதான் அந்த கோயில். அவங்க 1990 கட்டின கோயில். இந்த கல் இருக்கு பாருங்க, இந்த கல்லு தாங்க. இது ஏனாவது சாமின்னு சொல்லுவானா? அதுக்கு தெரியுதா உங்களுக்கு? கல்லு உட்காரத்துக்கு போட்ட கல்லு தெரியுதா? படுக்கையில் இருக்கா? இந்த கல்ல இந்த கருப்பண்ண சாமி அதுக்கு கீழே கோயில் இருக்குன்றான் ஒரு சங்கிப்பைய. இப்ப அங்க திருப்பரங்குன்றத்துக்கு போன அதே ஜிஆர் சாமிநாதன் இங்கேயும் போய் பார்த்து போட்டோ பார்த்தாலே தெரியுது. நேரில் போயிட்டு ஊர்ல இந்த மாதிரி அங்கங்க கல் என்னவோ தெரியல, கல்லை பார்த்தா காண்டாயிடுறாப்புல, நம்மளு கல்லை பார்த்தா வெறியாயிடுறாப்புல. உடனடியாக அதுக்கு மாலை போட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு உடல் ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாப்புல கல்லை பார்த்தாக்க. அதனால இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இந்த கிலோமீட்டர் போட்டு எங்கெங்கெல்லாம் கல் இருக்கு அங்கெல்லாம் போலீஸை நிப்பாட்டிருங்க. ஏன்னாக்க ஜிஆர் சாமனை கடந்து போகும்போது பார்த்தாருனாக்க வெறியாயிடுவார் அவர். இந்த தண்ணியில கண்டன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கல்லில் கண்டம் போல் இருக்கு. எங்க குத்தகை கல்லை பார்த்தாலும் உடனடியாக அவர் காண்டாயிடுறாப்புல. ஏன்னா சமீப காலத்தில் தமிழக அரசியல் இதெல்லாம் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தாக்கா ஒரு குரூப் காண்டாய் மேலே ஏறிடுறாங்க. அப்புறம் இந்த கரண்ட் கம்பத்தை பார்த்தாக்கா அந்த குரூப் மேலே ஏறிடுது. இவர் கல்லை பார்த்தாக்கா ஏறுறாரு டக்குன்னு. இப்படியாவே தமிழக அரசு இன்னைக்கு கல்லில் வந்து நிற்குது. அதனால கரிகாலன் இந்த மேட்டரை கவர் பண்ண தான் போயிருக்காப்புல. காலையில் ஃபோன் பண்ணி இந்த தகவலாம் சொன்னாப்புல. இதை பற்றின முழு வீடியோவை போட்டிருக்காங்க. இப்போ இதை பிளாக் பண்ணி அவங்க போட்டாங்க. அங்கே காடு மண்டி போச்சு இப்போ அந்த இடம் மட்டும். இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா அங்கே உள்ள கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் ஹிந்து வன்னியருக்கும் இடையே கலவரத்தை தூண்டுகிற வேலையை இந்த தீர்ப்பு செஞ்சிருக்கு. யாரு? ஜிஆர் சாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்புறம் என்ன ஜிஆர் சாமிநாதன் அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த திண்டுக்கலுக்கு உள்ள கலெக்டரையும் அங்கே உள்ள எஸ்பியையும் கூப்பிட்டு 144 போட்டீங்கல்ல அதை உடனடியாக ரிவோக் பண்றேன்னு எனக்கு எழுதி கொடுங்கன்னு கூப்பிட்டு மிரட்டியிருக்காப்புல. லிட்டரலா கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காப்புல ஜிஆர் சாமிநாதன். ரிவோக் பண்ணுங்க, எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்களை யார் அங்கே 144 போட சொன்னது? நான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன், அங்கே தீபம் ஏற்றணும், அங்கே முண்டகற்பண்ண சாமி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னைய மீறி நீங்கள் போய் 144 போடுவீங்களா? என்னைய மீறி ஸ்டாலின் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் யோசிச்சு பாருங்க. எஸ்பியை கூப்பிட்டு லிட்டரலா மிரட்டியிருக்காரு. இதே மாதிரி கலெக்டரை கூப்பிட்டு, கலெக்டர்னா யாரு? ஒரு மாவட்டத்தினுடைய முதல்வர். அவர் சொல்ல போனா ஒரு மாவட்டத்துக்கான நீதிபதி, ஒரு மாவட்டத்துக்கான முதல்வர் அவர் தான் கலெக்டர். நம்ம சின்ன பிள்ளைல கேட்பாங்க என்ன படிக்க போறீங்கன்னா கலெக்டர்னு சொல்லுவோம். அது படிக்க மாட்டாங்கிறது வேற விஷயம்னு வச்சுங்களேன். நான் கலெக்டருக்கு என்னக்கா திரைப்படங்கள்ல நேரில் பார்க்குறோம், எதா இருந்தாலும் அப்போ வந்து ப்ராப்பரா இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போகணும்லாம் கிடையாது. ஒரு படத்துல காமிச்சா கூட மனுவை கொண்டு போய் கலெக்டருக்கு தான் கொடுப்பாங்க. நேராக கலெக்டர் கொண்டு கொடுக்கணும்ப்பா, நேராக அவர்கிட்ட கொடுத்தா சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே என்னக்கா சின்ன பிள்ளையிலேருந்து கலெக்டர்னாக்கா ஒரு பெரிய பதவி, ஐஏஎஸ் பதவிங்கிறது. அந்த பதவியை நம்ம அடையணுங்கிற ஒரு ஆவல் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய பதவி அது? அப்படியாப்பட்ட ஐஏஎஸ் லிட்டரலாக கூப்பிட்டு மிரட்டி இருக்காப்புல. ஐஏஎஸ் படிச்சாலும் அவங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிங்களா? இல்லை எஸ்பி படிச்சுட்டு வந்து எஸ்பி ஆகும் டிஎஸ்பி ஆகும் உட்காந்துருக்கவங்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடு வர்ற உங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க தோட்டத்து வேலைக்காரரு, வீட்டு செய்கிற வேலைக்காரரு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும். அரசாங்கத்தினுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க எல்லாம் மக்களுக்காக வேலை செய்யறவங்க. ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா கலவரம் வரும். ஹிந்து முஸ்லீம் கலவரம் மட்டுமல்ல, இதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்னக்கா, ஏதோ ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டு பண்றதுதான் ஆர்எஸ்எஸ் வேலை, பிஜேபியினுடைய வேலை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க பெருமாள் கோயில் பட்டியல் எடுத்து பாருங்க, ஒரே ஜாதிக்குள்ள கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையை பார்த்திருக்காரு. வன்னியர்களுக்குள்ளேயே ஹிந்து வன்னியர், கிறிஸ்டின் வன்னியர். இந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவங்க வன்னியராக தான் நடந்துப்பாங்க. அவங்க கிறிஸ்துவராக ஆலயத்துக்கு போவாங்க, வழிபடுதல் சிலுவை வண்ணா போட்டுப்பாங்க. கேட்டீங்கன்னாக்கா வன்னியர் தான் சொல்லுவாங்க அவங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவ வன்னியரோட வன்னியரா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஊர்ல என்ன வேலையை பார்த்திருக்காருன்னா ஜிஆர் சுவாமிநாதன் வன்னியர்களுக்குள்ளேயே வெட்டி கொண்டு குத்தி கொண்டு சாகக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இப்ப மத கலவரத்தை தாண்டி ஜாதி கலவரம்னாக வேற வேற ஜாதி இல்ல, வன்னியர்களுக்குள்ளேயே கலவரத்தை தூண்டுகிற வேலையை, வன்னியர்களை வைத்தே அதை செயல்படுத்துகிற வேலையை, அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுகிற வேலையா ஜிஆர் சாமிநாதன் பார்த்திருக்காரு. அதனால ஏதோ அது முஸ்லீம் பிரச்சனை இல்ல, இந்த ஊர்ல வன்னியர் பிரச்சனை. அது பெருமாள் கோயில் பட்டியல வன்னியர்களுக்கான பிரச்சனை. அது சொந்த அண்ணன் தம்பிங்க. இதுல இருந்து மாறினவங்க இந்த ஹிந்து வன்னியர்ல இருந்து கிறிஸ்டின் வன்னியரா மாறி இருக்காங்க. எல்லாமே சொந்தக்காரவங்க தான். அவங்க பெரியப்பா இங்கே இருக்காரு, இவங்க அவங்க வீட்டுல பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னமும் அந்த கிறிஸ்டியன் ஹிந்துக்குள்ள வன்னியர்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது பழக்கமாவே இருக்கு. அவங்க யாரும் தடுக்கலாம் இல்லை. வன்னியருங்கிற முறையில அவங்க முறையா இருக்காங்க. இவங்க உள்ள மாமா அங்க இருக்காரு, அங்க உள்ள சித்தப்பா இங்க இருக்காரு.
அப்ப இந்த மாமன் சித்தப்பா உறவு முறைக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு குத்தி கொண்டு சாகிற ஒரு வேலையை ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் அந்த வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே கலவரம் வராமல் இந்த அரசாங்கம் தடுத்திருக்கு. அதனால இப்படியாப்பட்ட வேலையை அவர் தமிழ்நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்து ஊர்ல இன்னொரு ஊர்ல அந்த மேட்டர் இன்னைக்கு கவர் பண்ண போயிருக்காரு கரிகாலன். அநேகமா ஈவினிங்குள்ள அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏதோ அங்க கல்ல பார்த்துருப்பார் போல் இருக்கு. நமக்கு கல்லை பார்த்தாக்கா இல்ல கரண்ட் மரத்தை பார்த்தாக்கா எது போய் நிற்குன்னு நமக்கு தெரியும், அது வேற. ஆனா இவரு ஏன் கரண்ட் மரத்தை கல்லை பார்த்தா காண்டாவரான்னு நமக்கு தெரியல. அதனால இங்க அந்த கல்லை தயவு செய்து படுக்க வச்சிருங்க, இல்லைனாக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு தீபம் ஏத்தணும்ட்டு உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம காப்பாற்றி ஆகணும். அதனால இப்படியாப்பட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி விலக வேண்டும் என்பதை தாண்டி இவரை தண்டிக்க வேண்டும், சட்டம் தண்டிக்க வேண்டும். ஏன்னா சட்டத்தை காப்பாற்றுகிற இடத்துல போலீஸ் இருக்காங்க, நீதிமன்றம் மட்டும் இல்ல, நீதிபதிகள் மட்டும் இல்ல, காவல்துறையும் சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துல தான் இருக்காங்க அவங்க. அப்ப அந்த சட்டத்தை பாதுகாக்கிற காவல்துறை ஒருவேளை சில வழக்கில் தவறு செய்தால், கண்ணகி முருகேசனுடைய அந்த ஆணவ படுகொலையில அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் பொய் எஃப்ஐஆர் போட்டாங்க, நிரூபிக்கப்பட்டு அவங்க 2 பேரும் நீங்க உள்ள இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, எஸ்பி டிஎஸ்பி கடஸ்ல உள்ளவங்க கூட சில மாநிலங்கள்ல ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அது தவறா இல்லையாங்கிறது வேற. ஆனா அவர்களை தண்டிக்கிற சட்டம் இருக்கிறது, தண்டிப்பும் செய்திருக்கிறார்கள். அப்படின்னாக்கா நீதிபதிகள் மட்டும் வானத்திலிருந்து பொழந்துக்கிட்டு குதிச்சவங்களா, இல்ல பூமியை பொழந்துக்கிட்டு கீழே இருந்து அந்த ராமர் வந்தாருன்னு சொல்லுவாங்களே, அந்த பாபர் மசூதியில ராமர் மண்ணுக்குள்ள இருந்து பொழந்துக்கிட்டு வந்துட்டார், அந்த மாதிரி ஒரு மண்ணுக்குள்ள இருந்து பொழந்துக்கிட்டு வந்தவர் அந்த நீதிபதி, அவரும் மனுஷன் தானே. அப்ப எப்படி காவல்துறை தவறு செய்தால் இந்த சட்டம் தண்டிக்கக்கூடிய உரிமையை அந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறதோ, அதே போன்று நீதிபதிகள் தொடர்ந்து தவறான கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான தீர்ப்புகள் கொடுத்தால் அவரை தண்டிக்கிற சட்டமும் வர வேண்டும். இதை அம்பேத்கர் கொண்டு வந்தார். தொடர்ந்து தவறுகள் செய்கிற கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தீர்ப்புகள் கொடுக்கிற நீதிபதிகளை பதவி விலக்கம் செய்வதற்கான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார். ஆனா அப்போதைய நாடாளுமன்றம் அதை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னா, ஒருவேளை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்ப ஏத்துக்கிட்டு இருப்பாங்கனாக்கா, இந்த பதவி விலக வேண்டும் என்கிற மசோதா இப்ப திமுக கொண்டு போனாலும் கண்டிப்பாக நிறைவேறாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கொண்டு போகணும், தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறது வரலாறுல பதிவு செய்யணும். ஏன்னாக்கா இந்த மசோதா எப்ப சட்டமாக மாறும்னா, இந்த நீதிமன்றங்கள்ல பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் குறைந்து எப்பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகமாக நீதிபதிகள் இடத்துக்கு செல்கிறார்களோ அன்றைக்கு இந்த நீதிபதிகளை பதவி விலக்கம் செய்ய வேண்டும், நீதிபதிகளை தண்டிக்க வேண்டும் தவறு செய்தால் என்கிற மசோதா சட்டமாக மாறும். எழுதி வச்சுங்க, இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பார்த்துக்குங்க. அதனால இந்த ஜி.ஆர்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.